ஸோ கைஸ், கிளாஸ் 12 2026 நீங்க மார்ச் 12 எக்ஸாம் எழுத போறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2025 2026 உடைய மார்க்கிங் ஸ்கீம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் வந்து எவாலுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பேப்பர் பென்ல வச்சு பண்ண போறது இல்லை, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எவாலுவேஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாடல் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல கீழே பார்ப்பீங்க நீங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எவாலுவேஷன் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்ததை விட இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா வந்து இதுல வந்து ஆன்சர் கீ வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்லயே காமிக்கும். டீச்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணி மார்க்ஸ் ஒன்றுனா கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பழைய மாடல் மாதிரி பேப்பர் பென் யூஸ் பண்ணி எவாலுவேஷன் கிடையாது. ஸோ இதுல வந்து இது ஒரு அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜஸான்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இன்னும் வந்து ஆன்சர்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்துல டீச்சர்ஸ் மார்க் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ரெக்கார்டட், ரொம்ப வந்து ப்ரிசைஸா இருக்கும். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லாஸ்ட் டைம் நம்ம நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த தடவையும் வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கு எப்படி எழுதணும் ஆன்சர்ஸ். அண்ட் நீங்க இப்பதான் சாப்டர்ஸ் முழுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல எனக்கு பாஸ் பண்ணா போதும், அந்த கேட்டகரிக்கும் நான் சொல்றேன். நான் வந்து நல்லா கொஞ்சம் படிச்சிருக்கேன், என்னால எவ்வளவு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்றவங்க 90 மேல எப்படி எடுக்கிறதுனே சொல்றேன். 90 மேல நான் எடுக்கிறேன், 100 எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் நான் எல்லாமே கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏன் மார்க்கிங் ஸ்கீம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கிங் ஸ்கீம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்கன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து 22 காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுல கண்டிப்பா வந்து 4 2 மார்க் நமக்கு வரும். ஓகே, 22ல 4 2 மார்க்ஸ் வரும். நீங்க ரொம்ப லென்த்தியா எழுதணும்னு கிடையாது. அதாவது 100 வாங்கணுன்றவங்க 2 மார்க்கு 40 to 50 வேர்ட்ஸ் போதும். ரொம்ப அதுக்கு மேல அதிகமா எழுதணும்ன்றதை நினைக்காதீங்க. இப்போ நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஃபெயில் ஆகிற கேஸ்ல இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல மேக்ஸிமம் கொஸ்டின்லேயே அவங்க 2 மார்க்ஸ் கேட்கறாங்கன்னா அது எந்த பேராகிராஃப் மென்ஷன், பேராகிராஃப் 2 or 3 மென்ஷன் பண்றாங்க. அந்த பட்சத்துல நீங்க அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லைன்ஸ் எழுதுங்க. அதாவது இதை நான் சொல்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபெயிலே ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்க அந்த பட்சத்துல அவங்க அதிகமா எழுதலாம். அந்த 2 மார்க் வந்து எழுதுனா, ஸோ எழுதுனதுக்காக டீச்சர்ஸ் 1 மார்க் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்து எது ப்ரிசைஸா காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கோ அதை தான் எழுதணும். சரி, நான் வந்து காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அது உங்க இஷ்டம். ஆனா செக்ஷன் A B C, நீங்க ஏன்னு எடுக்கிறீங்கன்னா ஏ முடிச்சிருங்க, பின்னு எடுக்கிறீங்கன்னா பிஏ முடிச்சிருங்க, சின்னு எடுக்கிறீங்கன்னா சிஏ முடிச்சிருங்க. இதுல வந்து இப்ப செக்ஷன் சில நான் 5 மார்க் எழுதிட்டு 2 மார்க் எழுதுறேன், இல்ல 2 மார்க் எழுதிட்டு 5 மார்க் எழுதுறேன், அப்படி நீங்க பண்ணலாம். பட் நான் செக்ஷன் சி எடுத்துட்டு அதுல ஒரு பார்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறம் செக்ஷன் பி எடுத்துட்டு அதுல ஒரு பார்ட் எழுதிட்டு, அப்புறம் செக்ஷன் ஏ எடுத்து அதுல ஒரு பார்ட் எழுதிட்டு, இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி எழுதுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி 10th போர்டு எக்ஸாம்ஸ்ல சோஷியல் சயின்ஸ் இதுல எல்லாம் வந்து அதை வந்து ரூலாவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செக்ஷன்ஸ் எழுதுனா மார்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நமக்கு இன்னும் அந்த மாதிரி சொல்லல, பட் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது நார்மலாவே நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க. அண்ட் ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீ போர்ட் பேப்பர்ஸை பார்த்துருப்பீங்க. நமக்கு ஒன்றும் வந்து பிசிக்ஸ் மாதிரியோ கெமிஸ்ட்ரி மாதிரியோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் மர்ஜ் பண்ணி. அது பார்க்கலன்னு நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் டைம் 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்களா, அதுலயே நீங்க காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து செக்ஷன் பி. நீங்க செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓகே நோட்டீஸ் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்ஸை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டு கீழே க்ளோஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சின்னதா ஒரு பேஜ்ல முடியல, ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல எப்பயுமே வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம், அதுக்கு கீழே நோட்டீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், இல்ல அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாபிக், என்ன டாபிக்கோ அந்த டாபிக்கோட நேம் கொடுப்பீங்க. டேட் இந்த இடத்துல வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்து கண்டென்ட் எழுதுவீங்க. கண்டென்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம், டெசிக்னேஷன் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே லெஃப்ட்ல வரும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் எக்ஸ்டெண்டட் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல ஆர்கனைசேஷன் நேம் அண்ட் பிளேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் டெல்லி கமா டெல்லி, அதுக்கு கீழே நோட்டீஸ் இன் கேபிட்டல் லெட்டர், அதுக்கு கீழே ஸ்கூலோட டாபிக், என்ன டாபிக் எழுத போறீங்க, ஹெட்டிங் என்ன எழுத போறீங்க, கொஸ்டின்லேயே அது என்னன்னு இருக்கும். ஸோ அது ஹெட்டிங் வந்து எழுதுவீங்க.
ஸோ ஹெட்டிங்க்கு நான் வந்து நோட்டீஸ்க்கு அப்புறம் டேட் எழுதலாமா? நோட்டீஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டேட் இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம். அதுக்கடுத்து ஹெட்டிங்க்கு அப்புறம் எழுதுறதுமா அங்கேயும் இருக்கலாம், எப்படி வேணா எழுதலாம், உங்க இஷ்டம் தான். ஓகே, சார் நோட்டீஸ் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டேட் போட்டு அதுக்கடுத்து ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹெட்டிங் இட் ஷுட் பி ரிலேட்டட் டு த கொஸ்டின். அது ரொம்ப ஈஸி தான். நீங்க கொஸ்டின் ரிலேட்டடா ஒரு 3 to 4 வேர்ட்ஸ்ல சிம்பிள் அண்ட் ப்ரிசைஸா கொடுத்துக்கோங்க. கண்டென்ட்டை எழுதிக்கோங்க. கண்டென்ட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பாருங்க. நீங்க இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, நான் அங்க போய் கண்டென்ட் எழுதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அங்க போய் புதுசா யோசிக்கிறதுக்கும் ஆல்ரெடி கண்டென்ட் நீங்க பார்த்துட்டு போறதுக்கும் உங்க டைம் நிறைய சேவ் ஆகும். அதுதான் சொல்றேன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நேம் அண்ட் டெசிக்னேஷன். ஓகே, சந்தோஷ் இப்ப டெசிக்னேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா பிரின்சிபல், அதுக்கு கீழே வந்து ஸ்கூல் நேம் கூட கொடுக்கலாம், டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் நேருக்கு மேல கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம், அதுவுமே அக்செப்டபிள் தான். மேக்ஸிமம் நிறைய ஸ்கூல்ஸ்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ சிக்னேச்சர் சிம்பிளா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் மேல. சரியா? ஸோ அதுதான் சொல்றாங்க. எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இருக்கும். ஓகே, சரி, நோட்டீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நோட்டீஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்மேட் வந்து மார்க்ஸ் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் டோட்டலா நம்ம எடுப்போம். ஓகேங்களா? கண்டென்ட்டுக்கு 2 மார்க், அப்புறம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருக்கு 1 மார்க், அண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட்ஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட். இப்ப ஓவராலா வந்து 2 மிஸ்டேக்ஸ்க்கு மேல ஏதாவது இருக்கு அப்படின்னா டீச்சர்ஸே வந்து மார்க்ஸ் குறைச்சிக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் கையில தான் இருக்கு. இப்ப இந்த 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 டிஜிட்டல் கரெக்ஷன்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி 4 மார்க் 0.5 1 1.5 2 2.5 3 3.5 4 இப்படி காமிக்குது. ஸோ அந்த டீச்சர்ஸ் பார்த்துட்டு எங்க மிஸ்டேக் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, டைரக்டாவே வந்து மார்க்ஸை வந்து போட்டுக்கலாம். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் டு த எடிட்டர். லெட்டர் டு த எடிட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். அண்ட் இது முன்னாடியே நம்ம தனியாகவே வீடியோ பண்ணியிருக்கேன், அதனால இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. ஜாப் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவர் லெட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் ரெசியூமே ஆர் பயோடேட்டா அது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து எழுதிக்கோங்க. ஒரு பேஜ் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிப்போர்ட். ஆர்டிகல் ரிப்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் டைட்டில், அதுக்கடுத்து பைலைன் த நேம் ஹூ இஸ் ஜஸ்ட் ரைட்டிங் இட், அதுக்கடுத்து கண்டென்ட் எழுதுவீங்க. ஓகே, இதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை நீங்க தான் உருவாக்கணும். அதனால வந்து ஆர்டிகலா ரிப்போர்ட்டான்றத நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் எதுல வந்து அதிகமா வந்து கதை எழுத முடியுமோ அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் தனிப்பட்ட முறையில முடிவு பண்ணணும். அதாவது 2 எய்தரார் கொடுக்கறது எதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இதுல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் தான் அதிகமான டைமை நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல வந்து ரொம்ப டைம் இது பண்ணிடாதீங்க. நீங்க டைம் இப்ப எக்ஸ்ட்ராக்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய பேசேஜை வந்து 2 மார்க் 5 மார்க்ஸ்ல கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது வந்து 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்க்கு வந்து வேர்ட் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டு நான் நிறைய எழுதுவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லைன் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 10 லைன் எழுதுவேன், நிறைய எழுதுனா அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேர்ட் லிமிட் 40னா 40 50 அப்படின்ற பட்சத்துல பிளஸ் ஆர் -5 தான் இருக்கலாம். அதை தவிர்த்து அதிகமா எழுதுறது கண்டிப்பா மைனஸ் மார்க் தான் கொடுப்பாங்க. அதாவது மைனஸ் மார்க்ன்ற சென்ஸ் 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க ரொம்ப ஓவர் டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னா 1.5 or 1 தான் கொடுப்பாங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த சேம் ரூல் இஸ் அண்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் லைக் நீங்க வந்து கண்டென்ட் எழுதிட்டீங்கன்ற பட்சத்துல கீவேர்ட்ஸை கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணுங்க. ஓவர் ரைட்டிங் இல்லாம ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல அழகா எழுதும் போது அண்டர்லைன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணுங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் தென் 5 மார்க் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம். நமக்கு 2 சாப்டர்ஸ் மிங்கிள் பண்ணி கேட்கறாங்க. அந்த 2 சாப்டர்ஸ் மிங்கிள் பண்ணி கேட்கும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பேசேஜ்ல இப்போ வந்து இண்டிகோ அண்ட் லாஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரீடம் பத்தி பேசுறாங்க, லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்கன்னா இன் போத் தி சாப்டர்ஸ் வாட் இஸ் த இட் பீன் ஒரு ஒரு எப்படி சொல்றது, 2 சாப்டர்லயும் ஃப்ரீடம் பத்தி இருக்கக்கூடிய காமனான விஷயத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப்ல எழுதுங்க. அதுக்கடுத்து தனித்தனியா ஒரு லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி தனித்தனியா ஒரு கண்டென்ட், அதுக்கடுத்து திரும்ப வந்து ஓவராலா அது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட். இது தனியா நான் வீடியோ பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்து 5 மார்க் எப்படி ஆன்சர் பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் டைம் ஆயிடும். ஸோ தட் இது எல்லாமே
தனித்தனியா நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆனா இது ஒரே பேசேஜ்ல இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாயிண்டா எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து இது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங். அப்போ வந்து நீங்க பாயிண்டா எழுதுனீங்கன்னா அதுக்கும் மார்க்கை குறைப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பேராகிராஃபா இருக்கிறது பெட்டர். நான் ரொம்ப ரொம்ப ஒரு பேராகிராஃப் பிரிச்சு எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா நான் நல்லா எழுதுவேன் அந்த பட்சத்துல 2 பேராகிராஃபா பிரிக்கலாம். அகைன் இம்பார்ட்டன்ட் கீவேர்டை அண்டர்லைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட் கொஷின்ஸ் வந்து நீங்க அங்கதான் வந்து முடிவு பண்ண போறோம் நம்ம எந்த சாப்டர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டைமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இதுல ஏன் அப்படின்ற பட்சத்துல நீங்க எக்ஸாம்க்கு சென்டருக்குள்ள வந்த உடனே போய் உங்க பிளேஸ்ல உட்காந்து அடுத்த நிமிஷம் நீங்க வந்து மெடிடேட் மோட்ல போயிடுங்க. கண்ணை மூடிட்டு மெடிடேட் மோட்ல போய்க்கோங்க. அதாவது ரிலாக்ஸ்டா உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் நம்ம வந்து த அட்மோஸ்ட் யூட்டிலிட்டி பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கோங்க. கொஷின் பேப்பர் வாங்கின அடுத்த நிமிஷம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பரை ஃபுல்லா படிக்கணும்ன்றது கிடையாது. இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஃபுல்லா கொஷின் பேப்பர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கொடுத்த உடனே நீங்க காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதுற பர்சனா இருந்தா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை ஃபுல்லா படிங்க. 2 பேசேஜும் படிக்கிறது பெட்டர். படிச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின்ஸ்க்கு ஒரு 5 கொஷின்ஸ் நீங்க அந்த 15 மினிட்ஸ்ல ஆன்சர் கிடைச்சா கூட அது ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் மாதிரி தான் நமக்கு. இல்ல நான் வந்து காம்ப்ரிஹென்ஷன் படிக்க மாட்டேன், காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் எழுத மாட்டேன், 5 மார்க் எழுதுவேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த 15 மினிட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சாலும் கடைசியா திரும்ப படிச்சுதான் ஆகணும். அது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 30 to 45 செகண்ட்ஸ் தான் ஒரு பேசேஜை படிச்சா அந்த ஐடியாஸ் நமக்கு மண்டையில இருக்கும். அதனால வந்து அவங்க அதை பண்ணாதீங்க. நீங்க 5 மார்க் இல்ல 2 மார்க் இல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் போயிடுங்க. அந்த 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் போயிட்டு அந்த 16 கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்ன நடக்கும்னா நீங்க ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 மார்க் எழுதக்கூடிய பர்சன்னா எக்ஸ்ட்ராக்ட் 16ல 10 நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க 15 மினிட்ஸ்ல. அதுக்கு அடுத்து கொஷின் ஆன்சர் பேப்பர் கொடுத்த உடனே நான் வந்து 5 மார்க் எழுத ஆரம்பிச்சிடுவேன். 12 மினிட்ஸ்ல நான் 5 மார்க்கை முடிப்பேன். ஒரு 5 மார்க் 12 to 10 மினிட்ஸ். ஸோ அப்போ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் 24 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்து ஒரு 2 மார்க்குக்கு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. நீங்க கண்டென்ட் ஆல்ரெடி பார்த்து ரெடியா இருக்கீங்கன்ற பட்சம் சூப்பர்பா எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ எழுதிட்டு கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து நமக்கு 7 3s நம்ம வந்து கிட்டத்தட்ட 21 மினிட்ஸ் தான் எடுத்துக்க போறோம். சாரி 25ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 to 25 50 மினிட்ஸ் நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க்கை முடிச்சிருவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு நீங்க நோட்டீஸ் ரைட்டிங் 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ்க்கும் அதே ஷார்ட் ரைட்டிங் இதெல்லாம் இதுக்கும் 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஜாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு 10 to 12 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் ஆர்டிகல் அதுக்கும் வந்து 10 to 12 மினிட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ், அதிகபட்சம் 40 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 40 மினிட்ஸ் அதுக்கடுத்து ஒரு 50 மினிட்ஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 hour 30 மினிட்ஸ்ல நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்களா? நமக்கு மீதி இருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour 30 மினிட்ஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் அவ்வளவு டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வைஸா இன்னும் திங்க் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், 22 மார்க்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 16 ஆர் 18 வந்து நமக்கு 16 வந்து நமக்கு எம்சிக்யூஸா இருக்கும், 4 2 மார்க்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 2 மார்க்ஸா இருந்ததுன்னா 8 மார்க்ஸ். 16 பிளஸ் 4 இல்ல 16 வராது, 14 எக்ஸ்ட்ராக்ட் ஒன் எம்சிக்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மீதி வந்து 8 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க்ல வந்துடும். அப்ப இந்த 14ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10, 4 மார்க்ல 4ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 or 3 இது நீங்க முடிச்சிட்டீங்கனாலே ஒரு இதுக்கு நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க சாலிடா 50 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மீதி உங்களுக்கு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 45 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணா மறுபடியும் பேப்பரை ஃபர்ஸ்ட்ல இருந்து போகலாம். நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம எக்ஸ்ட்ராக்ட்ல ஆல்ரெடி ஒரு 6 கொஸ்டின்ஸ் விட்டுருக்கோம். காம்ப்ரிஹென்ஷன்ல ஆல்ரெடி வந்து ஒரு 5 கொஸ்டின் வச்சிருக்கோம். 2 மார்க் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு கொஸ்டின் விட்டுருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. திரும்ப அழகா நீங்க அதை வந்து அழகா அந்த டைம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றது. இல்ல நீங்க முன்னாடியே பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான்டா நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ்ல 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க சும்மா இருக்கணும். அதாவது விச் மீன்ஸ் லைக் பேப்பர் மறுபடியும் செக் பண்ணணும். மேபி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஸ்மால் விஷயத்த கூட விட்டு இருக்கலாம். அதனால வந்து
இது எல்லாமே வந்து நீங்க எக்ஸாம்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த பிளான் பெர்ஃபெக்ட்டா உங்க மைண்ட்ல இருக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி முடிக்க போறோம்ன்ற பிளானோட இருந்தாதான் இந்த எக்ஸாம்ஸ் ரொம்பவே நல்லபடியா முடியும். ஓகே, சோ தட் இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இதுதான். இது கூட நம்ம பண்ண முடியல, இதை கூட நான் பண்ண மாட்டேன், நான் அங்க போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டு வருவேன்னா அதுக்கு அடுத்து வந்து நீங்க தான் வந்து உங்க மார்க்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைக் மெரிட் பேசஸ்ல மார்க்ஸ் ரொம்ப அதிகம் பூஸ்ட் பண்றது இங்கிலீஷா தான் இருக்கும். அதனால சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஐ ஹோப் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.